சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கும்? அதோட பார்ட் ஆஃப் டயகிராம் எப்படி இருக்குன்னு. What is the equation of circle? Sir, equation of circle வந்து so வந்து x minus h square plus y minus k square is equal to r. இன்னொரு சொல்ல. Sir, k minus h square plus y minus k square is equal to r square. Okay. Okay, x minus h whole square plus y minus k whole square equal to r square. இதான சொல்லிக்கிறீங்க? Yes, sir. சரி. அப்ப இதனோட சர்க்கிள் பார்ட் எப்படிமா இருக்கும்? சார் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள், அதுக்கப்புறம் வந்து சிபின்னு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கணும். லைக் சர்க்கிள் சென்டர் வந்து சி, அதுக்கப்புறம் சென்டர்ல இருந்து ரேடியஸ் ஒன்று டிரா பண்ணி சர்க்கிளோட அவுட்லைன் தொடர்றது வந்து பி. பியோட வேல்யூ வந்து ஹெச் காமா கே, பியோட வேல்யூ எக்ஸ் காமா ஒய். ஓகேமா. இப்போ நார்மல் ஜென்ரல் பர்மனெண்ட் சர்க்கிள்னு கேட்டாங்கன்னா இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். நார்மல் சர்க்கிள் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இதுதான் சர்க்கிளோட ஈக்குவேஷன். சரிங்களா? அப்ப இது மீனிங் என்னன்னா இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் என்ன, ரேடியஸ் என்னன்னு பார்க்கணும். இதனோட சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வந்தால் சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 0,0 அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர். அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர். சரியாமா? அப்ப 0,0ங்கிற பாயிண்ட் இது இருக்கும். அது கரஸ்பாண்டிங் ரேடியஸ் வந்து ஆறுனால உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னது எல்லாமே ஆறுங்கிறது இருக்கும். சரியாமா? அப்ப அந்த சர்க்கிள் என்னன்னா ஆரிஜின் சென்டரா வச்சுட்டு இந்த பார்ட்ல வந்திருக்கும். ஆரிஜின் சென்டர் பாயிண்டா வச்சுட்டு இந்த மாதிரி வந்திருக்கும். சரியாமா? எஸ் சார். சரி, இதுதான் சர்க்கிளோட நார்மல் ஆரிஜின் வச்சுட்டு வருது. நார்மலா என்னது ஆரிஜின் வச்சுட்டு வருது. இப்ப நீங்க சொன்ன ஈக்குவேஷனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஐடியா சொல்ல முடியுமா? நீங்க ஒரு ஈக்குவேஷன் சொல்லிக்கிறீங்களா? அப்ப நான் எழுதுன இந்த ஈக்குவேஷன் இந்த சர்க்கிள் போட்டேன். அப்ப இந்த ஈக்குவேஷன் சர்க்கிள் எப்படி இருக்கும்? எனி ஐடியா? சார் வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து 0,0 எடுக்கிறது பதிலா h, k எடுக்கணும் சார். 0 இல்லாம ஒரு குவாட்ரண்ட்ல வச்சு சர்க்கிள் டிரா பண்ணி சென்டர் வந்து h, k எடுத்துக்கணும். சென்டர் வந்து கச்சிகமா கேன்னு எடுத்துக்குவீங்க. கச்சிகமா கே வேல்யூ பொறுத்து சர்க்கிள் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். கச்சிகமா ஏ கே எங்க இருக்கும்? மேபி எந்த குவாட்ரம்னா சப்போஸ் ஒரு அசைன் பண்ணிக்கலாம். கச்சு கேங்கிறது எனி கான்ஸ்டன்ட் கிரேட்டர் than 0 இருக்கலாம் ஆர் லெஸ் than 0 இருக்கலாம். எது வேணா இருக்கலாம். நான் ஒரு அசைன் பண்றேன் -2 கே வந்து 3ன்னு அசைன் பண்றேன். அப்ப அதனோட பாயிண்ட்ஸ் எங்க இருக்கும்? சர்க்கிள் எங்க வரும்? அண்ட் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் நான் அசைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்ப இதுதான் நம்மளுடைய சர்க்கிள். அப்ப இந்த ஈக்குவேஷன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுது. என்ன சேஞ்ச் ஆகுது இந்த ஈக்குவேஷன்? இந்த வேல்யூ அப்ளை பண்ணா x plus 2 whole square plus y minus 3 whole square equal to 2 square இந்த மாதிரி கிடைக்குது. சரி என்ன? இதுதான் நம்மளுடைய அவசியம் பண்ணும்போது. அப்ப நீங்க சொல்லிட்டீங்க சென்டர் பாயிண்ட்ல வந்து -2,3யும் அண்ட் ரேடியஸ் வந்து 2ன்னு வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அதுல இருந்து நான் எப்படி டிராப் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிராப் பண்ணி காட்டிடுறேன். எனி ஐடியா? சார் வந்து கேயும் பாசிட்டிவ் இருக்கனால வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்து தான் ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கும். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல டிரா பண்ணிட்டு சென்டர் வந்து என்ன வேல்யூ எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரா பண்ணுங்க. இப்ப கொடுத்துக்கிற பாயிண்ட் -2,3 எந்த குவாட்ரண்ட் எங்க டிராப் பண்ணணும்? கொடுத்துக்கிற பாயிண்ட் -2,3. சோ -2,3 வந்து தேர்ட் குவாட்ரண்ட்ல சாரி தேர்ட் குவாட்ரண்ட்ல செகண்ட் குவாட்ரண்ட்ல டிரா பண்ணுங்க சார். அப்போ -2 இங்க இருக்குது, 3 இங்க இருக்குது. -2,3ங்கிறது இந்த பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் வச்சு என்ன பண்ணணும்? சர்க்கிள் டிரா பண்ணணும். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப 2 சென்டிமீட்டர்ஸ் வச்சு பிளாட் பண்ணணும். சரியாமா? 2 சென்டிமீட்டர்ஸ் பிளாட் பண்ணும்போது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட் இதுதான் சென்டர் பாயிண்ட். அப்ப இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு சர்க்கிள் டிரா பண்ணா அப்ப இங்க இன்டர்செக்ட் பாயிண்ட் என்ன ஆகும்? இது வெர்டிகல் லைன் கரெக்ட்டா போய் இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்? எனி ஐடியா? சார் சார் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா சார்? என்னமா? சார் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்றீங்களா சார்? சரி, கீழே நான் கிளியரா போடுறேன். நான் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இப்போ நீங்க சர்க்கிள் டிரா பண்ணிட்டீங்க. -2,3க்கு நீங்க சர்க்கிள் டிரா பண்ணிட்டீங்க. சரிங்களா?
ரேடியஸ் வந்து என்ன சொல்லிட்டீங்க? 2 சொல்லிட்டீங்க. sir. ரேடியஸ் வந்து 2 சொல்லிட்டீங்க. -2,3 வச்சு சொல்லிட்டீங்க. கரெக்டாமா? Yes, sir. இது வந்து என்ன சொல்லிட்டீங்க? -2,3 -2,3 அப்படின்னா எக்ஸாக்டா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐடியா என்னன்னா நம்மளுக்கு இதுல வச்சு ஒரு டம்மி லைன் நடந்துக்குங்க. இதை வச்சு என்ன பண்றீங்க? டம்மி லைன் வரைஞ்சிக்கிறீங்க. சரியாம்மா? Sir. அப்படின்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். அப்ப இதை வச்சு டம்மி லைன் வரைஞ்சாச்சு. சரியாம்மா? Okay, sir. சரி, நான் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்னன்னு தெரியலையா? நான் கேட்டக்கூடிய கொஸ்டின் என்னன்னா இது சென்டர் பாயிண்ட் ஆச்சு. ஓகேங்களா? இந்த பார்ட் இருக்குது பாத்தீங்களா? இந்த பார்ட் வந்து சென்டர் பாயிண்ட் ஆச்சு. அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த ஆக்சிஸோட வேல்யூ என்ன, இந்த டச் ஆகுற இதனோட வேல்யூ என்ன, இது டச் ஆகுற இதனோட வேல்யூ என்ன, இதனோட வேல்யூ என்ன. நான் சொல்லிட்டேன் ஆர் வந்து 2ன்ட்டேன். ஆர் ரேடியஸ் வந்து 2ன்ட்டேன். சரிங்களா? ஆர் வந்து 2னா அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கு, இந்த பாயிண்ட் என்னவா இருக்கு, இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், இந்த பாயிண்ட் என்னவா இருக்கு. ரெட் மார்க் நோட் பண்ணதுல இங்கேயும் Sir, சொல்லியாச்சு. டச் வந்து -2 சொல்லியாச்சு, கே வந்து 3ன்னு சொல்லியாச்சு. இப்ப சொல்லுமா, நீ என்னமோ சொல்ல, நீ சொல்றேன். sir, radius 2னா இதோ வேல்யூ எல்லாம் டிஸ்டன்ஸ் வந்து எல்லாம் 2 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இது வந்து -2,3 அப்படின்னா இது இது என்ன வேல்யூவா இருக்கும்? Sir, 4. இந்த லைன் வந்து x -2ங்கிற லைன், இந்த லைன் வந்து y 3ங்கிற லைன். இப்பயாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்ல போறோம். x ஆக்சிஸ் வேல்யூ என்ன, y ஆக்சிஸ் வேல்யூ என்ன இந்த பாயிண்ட்ல? Sir, -3. சத்தமா பேசு. Sir, -2 -3. -2 அதுக்கப்புறம் -3 இங்க. Sorry, 3. எது இந்த பாயிண்ட் -2 3, இந்த பாயிண்ட் -2 3, இதுவும் -2 3. எந்த பாயிண்ட் -2 3யா? இல்ல. இதான் see. கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணி ஆன்சர் வரும். ரேடியஸ் வந்து -2 -2. So this is -2. So -2. Sir, சொல்லுங்க. So minus இது -2. இது -2 லைன் -2 போட்டாச்சு. அதை விட்டுரு. y ஆக்சிஸ் வேல்யூ மட்டும் சொல்லு. Sir, 3 sir. 3 தான் இங்க வந்துருச்சுல. இது சப்ன மைனஸ். இந்த சைடு -3. -3 இங்க தான -3 இருக்கும். y வேல்யூ -3 இங்க தான இருக்கும். இது y 3 னா y -3 இங்க தான இருக்கும். சொல்றேன். 2 வந்து கீழ வரும். இது ஏன்னா டேய் ஒரு பேசிக் லாஜிக் எதுக்கு இந்த லைன் போட்ட, நீ தப்பா சொல்ற, கரெக்ட்டா சொல்றது இந்த லைன் போட்டுருக்குற. இந்த லைன் இங்க போட்டுட்டா இங்க 3 தான் சென்டர் பாயிண்ட். 2னா இங்க தான வரும். கீழ தான வரும். கொஞ்சம் லாஜிக்கே யோசி. 2ங்கிறது இங்க தான் வரும். இது 3 இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் 3. இங்க வருது 3 இது ஃபுல்லாவே 3. அதாவது இங்க வர பாயிண்ட் வந்து இது 3. கரெக்ட்டா பாருங்க. இந்த பாயிண்ட் வந்து 3. y 3ங்கிற பாயிண்ட் இது. கரெக்ட்டா? சார். 3ங்கிற பாயிண்ட்க்கு நேரா இந்த லைன் போடுங்க. 3ங்கிற லைன் பாயிண்ட்க்கு நேரா இந்த லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். 2ங்கிற பாயிண்ட் எங்க இருக்கும்? 2ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கும். சார். இப்பயாச்சும் திங்க் பண்ணி சொல்லு. 2ங்கிற பாயிண்ட் இங்க இருக்கு. இங்க 1ங்கிற பாயிண்ட் இருக்கு. இங்க 0ங்கிற பாயிண்ட் இருக்கும். இதான் 0,0ங்கிற பாயிண்ட். சோ இந்த பாயிண்ட் வந்து 1 2 3 சரி. அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினா அது? அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினாடா அது? ஏண்டா கண்ணு? என்னடா கண்ணு? சரி, இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கேல் வச்சே போடுறேன். ஏன்னா இது மேக்ஸிமம் ஸ்கேல் வச்சு போட மாட்டாங்க. உனக்கு அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, ஸ்கேல் வச்சே போடுறேன். சரியா? ஓகே.
சார். அதுக்கு ரிலேட்டடா நல்லா தரவா இருக்கும்டா கண்ணு. -1, -2 சரிங்களா? சார். அதே மாரி இங்க வரைக்கும் போகுதுன்னா, இது -3, -4 வரைக்கும் இங்க போகும். சரியா? அதே மாரி இங்க சார். வரும்போது இங்க என்ன ஆகும்னா, 1, 2, 3, 4, 5, 6 சரியாம்மா? சார். இப்ப என்ன பண்ண போறோம்னா, 2 சென்டிமீட்டர் -2, 3க்கு பாயிண்ட் வச்சுட்டேன். சரிங்களா? ஓகே சார். நம்மளுக்கு ரேடியஸ் என்ன 2. ரேடியஸ் வந்து 2ன்னா என்ன ஆகும்? போத் லெஃப்ட் சைட் 4 சைடுமே 2 வேல்யூஸ் இன்கிரீஸும், டிக்ரீஸிங் ஆகும். அப்ப இங்கிருந்து இதுதான் மெயின் பாயிண்ட் கரெக்ட்டுங்களா? இங்கிருந்து சார். 3, 4 இங்கிருந்து பெண்ட் ஆகும். கரெக்ட்டா? சர்க்கிள் என்ன ஆகும்? இங்கிருந்து பெண்ட் ஆகும். அடுத்தது எங்க பெண்ட் ஆகும்? 3 தானே இது. இது 3 சார். தானே. அப்ப என்ன ஆகும்? இந்த பக்கம் எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க -2ன்னா எது வரைக்கும் போகும்? ரேடியஸ் வந்து 2 இல்ல -4 வரைக்கும் போகும். அப்ப எங்க வரும்? இங்க வரும். -4 கிட்ட வரும். சரிங்களா? அடுத்தது என்ன சார். ஆகும்? இது -2ல 2 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணா 1, 2 2 சென்டிமீட்டர் ரெடியூஸ் ஆகும். அப்ப இங்க வரும். சரிங்களா? சார். அது இந்த பக்கம் y ஆக்சிஸ்ல போனா 3 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணணுமா? 3 இருக்குது இங்க. அப்ப இங்க 2 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணணும். 2 சென்டிமீட்டர்னா -1, 0 சரிங்களா? அப்ப இந்த மாரி வரும். அப்ப சர்க்கிள் எங்கெல்லாம் டச் ஆகுதுன்னு பாத்துக்கங்க. 2 சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணணும். சரிங்களா? 2 ஓகே. சென்டிமீட்டர் ரெடியூஸ் பண்ணி போட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்? 5ங்கிற பாயிண்ட். நான் சொன்னேன்ல இந்த இடத்துல என்ன டச் ஆகும்னு கேட்டேன்ல. இந்த பாயிண்ட் சார். என்ன? -2, 5ல டச் ஆகும். சரிங்களா? அதே டவுன் வரும்போது என்ன ஆகும்? இது -2 -2 அப்படி இங்க வரும்போது இங்க எங்க டச் ஆகும்? -4 கிட்ட டச் ஆகும். இது எக்ஸ் ஆக்சிஸ் என்ன? -4 கிட்ட டச் ஆகும். புரியுதுங்களா? அப்படியே 2 2 இன்கிரீஸ் பண்ணிட்டு வாங்க. 2 2 இன்கிரீசிங், டிக்ரீசிங் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? ஓகே சார். சரியாம்மா? இது வந்து எஸ் சார். என்னது? -4 இங்க பாருங்க இது -4 அப்படியே இங்க வரும்போது என்ன ஆகும்? இது ஆல்ரெடி -2 -1 0 வரும். அப்ப -2, 0ல டச் பண்ணிட்டு போகும். சரிங்களா? அப்படியே ஓகே. போயிடுச்சுன்னா, இங்க 3 தானே இருக்குது பாயிண்ட். அப்ப இங்க 3ங்கிற பாயிண்ட்ல என்ன ஆகும்? இங்க வரும்போது இது டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 3 இருக்கும். கரெக்ட்டா? இதனோட டிஸ்டன்ஸ் 3 இருக்கும். அப்ப என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் வந்து எது வரைக்கும் வரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து யோசிக்கணும் வரும். இது வந்து இது இதனோட ஹைட் வந்து 3 கரெக்ட்டுங்களா? இதனோட ஹைட் வந்து 3 இதனோட லென்த் வந்து 2 கரெக்ட்டா? இதனோட லென்த் வந்து 2 அப்ப 2 வருதுன்னா எங்க வரணும்? கரெக்ட்டா பார்த்து போட்டீங்கன்னா, உங்களுக்கு டச் ஆயிட்டு போகும். சரியா? ஓகே சார். இப்படி டச் ஆயிட்டு போகும். சார். சர்க்கிள் டச் ஆயிட்டு போகும். இப்படி. சரிங்களா? 2 எஸ் சார். போகணும். 2 லென்த்தா போகணும். இது என்ன பாயிண்ட்? -2, 3ங்கிற பாயிண்ட். அப்ப இங்க இருந்து போகும்போது என்ன ஆகும்? ஒரு 2 ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? 0, 3க்கு வந்து அது டச் ஆயிட்டு போகும். சரிங்களா? இந்த ஓகே பக்கம் சார். போகும்போது என்ன ஆகும்? -4 ஆகும். இந்த பக்கம் போகும்போது 5 ஆகும். இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு ஹைட் வந்து எவ்வளவு இருக்கும்? 1 கிட்ட வரும். சரியா? இந்த 1 கிட்ட வரும். நான் மாத்தி போட்ட டயகிராம் இது வந்து 1 கிட்ட வரும். சரிங்களா? 1 கிட்ட வந்து 3 கிட்ட வந்து இப்படி போகும். சரியாம்மா? ஏன்னா சார். y ஆக்சிஸோட லென்த் எவ்வளவு? 3 அப்ப 3னா நம்ம மைனஸ் பண்ணணும். வெர்டிகலா வரும்போது மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அப்ப இங்க ஓகே 1 சார். பாயிண்ட் வந்து இது டச் ஆகும். இங்க பாருங்க இது 3 தானே. அப்ப 2, சார். 1 2, 1 கிட்ட வந்து சர்க்கிள் பெண்ட் ஆகும். சரிங்களா? 2, 1 கிட்ட சர்க்கிள் பெண்ட் ஆயிட்டு, மறுபடியும் 3 கிட்ட போய் டச் ஆயிட்டு அப்படியே போகும். சரியாம்மா? அதான் நான் என்ன ஓகே. சொல்லணும்னா, நாலா பக்கமும் ரேடியஸ் வந்து 2, 2, 2வா ரெடியூஸ், இன்கிரீசிங் பண்ண வேணும். சரிங்களா? நாலா பக்கமும் 2, 2 இன்கிரீசிங், டிக்ரீசிங் பண்ணணும். புரியுதாம்மா? ஓகே சார். நம்ம எப்படி இங்க டச் ஆனா ஒரு நம்ம 0ங்கிற ஆரிஜின் வச்சு சர்க்கிள் டச் பண்ணும்போது என்ன ஆகுது? இங்க பாருங்க. இங்க 6 இங்க 6 இங்க -6 இங்க -6 அதே மாரி இங்க வரும்போது என்ன ஆகும் சர்க்கிள்? நல்லா பாத்துங்க. கச், கே கரெக்ட்டுங்களா? கச், கேங்கும்போது ரேடியஸ் வந்து 6ங்கும்போது ஒரு சர்க்கிள நீ டிரா பண்ணிட்டீன்னா, நல்லா பாத்துக்கங்க. சர்க்கிள் டிரா பண்ணிட்டீங்கன்னா, இது வெர்டிகல் ஆக்சிஸ் இது வந்து ஹாரிசான்டல் ஆக்சிஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது வந்து 0,0ங்கிற பாயிண்ட். கரெக்ட்டா? இது வந்து 0,0ங்கிற பாயிண்ட். அப்ப இது சார். வந்து என்னது? இங்க பாருங்க. இதுக்கு நேரா இது இருக்கிறது என்ன? H. இதுக்கு நேரா இது இருக்கிறது என்னது? K. அப்ப இங்க எழுதும்போது என்ன பண்ணுவீங்க? K பிளஸ் R. இந்த பாயிண்ட் என்ன? K மைனஸ் R. இந்த பாயிண்ட் என்ன? H பிளஸ் R. இந்த பாயிண்ட் என்ன? H மைனஸ் R. இந்த மாரி கட் ஆயிட்டு போகும். இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாரி இங்க ஓகே. பாயிண்ட் ஆகுற பாயிண்ட் நோட் பண்றோம்ல. இந்த பாயிண்ட் பாயிண்ட் ஆகுற பாயிண்ட் இது வந்து சார். ஆரிஜினா இருந்தா இந்த மாரி போட்டுக்கலாம். பட் ஆரிஜினல் இல்லாம சென்டர் பாயிண்ட் மாறி வருதுன்னா, கச் கமா கே, கச் மைனஸ் ஆர். அதே மாரி கே மைனஸ் ஆர், கே பிளஸ் ஆர். இதுதான் ஃபார்முலா. இத கொஞ்சம் ஓகே. கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இருக்கும்.
இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சார். இல்ல டவுட் இருக்குதா? எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல போட்டுருவியா? சார் போட்டுறேன் சார். சரி. இப்ப நான் இன்னொரு கொஸ்டின் குடுக்குறேன். நீங்க ஆன்சர் பண்றீங்களான்னு பார்க்குறேன். டயகிராம் போட்டு எனக்கு இதுக்கு அனுப்புங்க. அண்ட் நான் சொன்ன மாரி அந்த பெண்ட் ஆகுற பார்ட் எங்கெங்க பெண்ட் ஆகும்னு சொல்லி அனுப்புங்க. இந்த இடத்துல என்ன வேல்யூ? இந்த இடத்துல என்ன வேல்யூ? இந்த இடத்துல என்ன வேல்யூ? அதே மாரி சாரி. நான் டயகிராமே ஒரு சர்க்கிள்ல போட்டு காட்டிடுறேன். எனக்கு என்னென்ன பாயிண்ட் சொல்லி காட்டிட்டீங்கன்னா போதும். சரியாம்மா? ஓகே சார். இது ஆரிஜினோட டயகிராம். இத விட்டுட்டு ஆரிஜின் இல்லாம சென்டர் பாயிண்ட் கச்சிக்கமா கே ஓடுது. கச்சிக்கமா கே ஓட லைன் டிரா பண்ணிடுறேன். இது கச்சிக்கமா கே ஓடுது. கச்சிக்கமா கே ஓடுதும்போது இத கச்சு இது கே ஓடுது. இது என்ன பாயிண்ட் எனக்கு தெரியுது. இப்ப நான் குடுத்துடுறேன். அண்ட் ஆல்சோ சர்க்கிள் ஈக்குவேஷன் இப்ப குடுத்துடுறேன். சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் 5 ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். இதுதான் என்னோட சர்க்கிள் ஈக்குவேஷன். சரிங்களா? இப்ப அந்த சர்க்கிள் வந்து ஆ எங்கெங்க சார். பெண்ட் ஆயிட்டு போகுதுல்ல? எங்க கட் ஆயிட்டு போகும்? எனக்கு இந்த பாயிண்ட் அண்ட் ஆல்சோ இது எங்க கட் ஆகுதுல்ல? இந்த பாயிண்ட் அடுத்து இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். நான் குடுத்த ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணிட்டு இது என்ன ரிசல்ட் வரும்னு எனக்கு சொல்றேன் கண்ணு. இதான் சர்க்கிள். அப்ப இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் டச் ஆயிட்டு போகுது. அந்த பாயிண்ட் டச் ஆயிட்டு போற இடத்துல என்ன வேல்யூஸ் வரும் சொல்லிட்டீங்கன்னா ஒர்க் முடிஞ்சிரும் கண்ணு. ஓகே சார். சர்க்கிள் அழகா டிரா ஆ பண்ணி டிஜிட்டல் மோடு எனக்கு கரெக்ட்டா வரல. மேபி இந்த சர்க்கிள் வச்சு நான் டிரா பண்றேன். எனக்கு டச் ஆகுற பாயிண்ட் கரெக்ட்டா சொல்லுங்க. ஓகே சார். ம். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 3, ஹெச்சோட வேல்யூ வந்து 5, கேயோட வேல்யூ வந்து 2. ஸோ சர்க்கிள் வந்து ஸோ 5, 2. எனவே 1, 2, 3, 4, 5, 1, 2. So circle is gonna be 4. Okay. And then C minus 2. 6. So 3 and வந்து சார் இப்படி மேல போறதுக்கும் இப்படி போறதுக்கும் ஆட் பண்ணும். இப்படி போறதுக்கும் இப்படி பண்றதுக்கும் சப்ட்ராக்ட் பண்ணும் சார். இன்னொரு சொல்லு. சார் ரேடியஸ் வந்து இப்போ வந்து 5,2ல இருக்கு. நான் இப்படி மேல போற பாயிண்ட் எடுக்கிறதுக்கு +3 பண்ணணும். சோ அதாவது வந்து ஒண்ணு இல்ல. 2ல இருக்கனால ஓகே. இது வந்து என்னது? y ஈக்குவல் டு இங்க என்ன இருக்குது? 2 இருக்குதா? 2ன்னு வச்சுக்கோங்க. சார். இந்த லைன் பேர் என்ன? x ஈக்குவல் டு 5. சரிங்களா? நான் என்ன எஸ் பார்க்க சார். போறேன்? இங்க மேல டச் ஆகுதுன்னா கச் பிளஸ் 6, கமா k ஓட வேல்யூ k வா தான் இருக்கும். கரெக்ட்டா? k ஓட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கரெக்ட்டாமா? எஸ் சார். மாத்தி சொல்றேனா? கரெக்ட்டா தான் சொல்றேனா? இல்ல சார் கரெக்ட் தான் சார். இல்ல மாத்தி சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். சாரி. மாத்தி சொல்லிக்கிறேன். ஏன்னா கச்சுங்கிறது கச்சு பிக்சட். இது போனா கச்சு பிக்சட். கச்சு கமா k பிளஸ் ஆர். ஓகேங்களா? கச்சு பிளஸ் கச்சு கமா k பிளஸ் ஆர். ஏன்னா k ஓட வேல்யூ எங்க இருக்குது? இதுதான் k ஓட வேல்யூ. அப்ப k வந்து இன்கிரீஸ் ஆகுது. இங்க பாருங்க இது k வந்து இன்கிரீஸ் ஆகுது. இங்க போனா கச்சு இன்கிரீஸ் ஆகுது. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? கச் பிளஸ் ஆர் கமா k. கரெக்ட்டாமா? எஸ் சார். இங்க வருதுன்னா என்ன ஆகும்? இங்க வருதுன்னா k ஓட வேல்யூ டிகிரீஸ் ஆகுது. k ஓட வேல்யூ அப்படியே இருக்குது. கச்சோட வேல்யூ டிகிரீஸ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? கச் மைனஸ் ஆர் கமா k. கரெக்ட்டாமா? கச் மைனஸ் ஆர் கமா k. இங்க வரும்போது கச்சு அப்படியே தான் இருக்குது. k ஓட வேல்யூ டிகிரீஸ் ஆகுது. k மைனஸ் ஆர். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? எஸ் சார். அப்ப இப்ப சொல்லுங்க கண்ணு. இப்ப என்ன ஆகுது சொல்லுங்க. சார் மேல இருக்க பாயிண்ட் வந்து 5, 5. 5,5. அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க வேல்யூ வந்து 8, 2.
எதுவுமே இந்த பக்கமா? சார் இந்த சைடு. 8, 2 கரெக்டாமா? எஸ் சார். ம். அதுக்கப்புறம் வந்து கீழ இருக்க வேல்யூ வந்து 5, -1. 5, -1 சர்க்கிள் இங்க வந்திருக்கணும். கரெக்டா? சர்க்கிள் மாத்தி சர்க்கிள் இங்க வந்திருக்கணும். கரெக்டாமா? சார். ம். இந்தாக்கும். சார். அதுக்கப்புறம் வந்து 2, 2. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இதுதான் மெயின் கான்செப்ட். சென்டர் பாயிண்ட் மாறும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஐடியா. சரியாமா? ஓகே சார். சரி. இதே பேரபோலா, எலிப்ஸ். சர்க்கிள் புரிஞ்சுட்டோமே பேரபோலா, எலிப்ஸ் அண்ட் ஹைப்பர்போலா எல்லாமே ஒரே ஐடியா தான். சரிங்களா? பேரபோலாக்கு ஓகே ஈக்குவேஷன் சார். என்னடா? எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது பேரபோலாக்கு? சார் 2 சார். என்னென்ன ஈக்குவேஷன்? Sir, y square by a my plus x square by a is equal to 1, and then பேரபோலா x. பேரபோலாக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்களாமா? So parabola plus hyperbola. So x square by a plus y square by a is equal to 1, sir. இன்னொரு யூஸ் சொல்லுமா? சரி. எலிப்ஸ்க்கு Sir, என்ன ஈக்குவேஷன்? எலிப்ஸ்க்கு sir parabola வந்து y square is equal to 4ax, or y square is equal to minus 4ax, and then x square is equal to minus 4ay. அவ்வளவுதானா? sir. x squared equal to minus 4ay. ஓகேங்களா? sir. இதனோட டயக்ராம் எப்படி வரும் தெரியுமா கண்ணு? 4 டயக்ராம் மொத்தம் பேரபோலா இருக்கு. 4 டைப் ஆஃப் பேரபோலா இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் Okay, வேல்யூ sir. எப்படி வரும் தெரியுமா? The first one வந்து y square is equal to 4ax வந்து இந்த சைடு வந்து லைன், அதுக்கப்புறம் பாராபோலா. ஓகே, பாராபோலாவோட ஃபோக்கஸ் வந்து a, 0. இல்ல அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு வேண்டாம். லோகஸ் அந்த அளவுக்குல சொல்ல வேண்டாம். எனக்கு எந்த சைடு உண்டு பாரு, அப்புறம் ரெஃபர் பண்ணிக்கலாம். எங்க என்ன ஐடியா ஒன்று தெரியுமா அதை பாரு. சார் வந்து y square is equal to 4ax வந்து பாராபோலா இந்த சைடு சார். இல்ல எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் ரைட் சைடு. ரைட் சைடு த்ரூ ஆரிஜின். எங்க இருந்து அந்த சைடுங்கிறத நான் மெயின் பாயிண்ட் வந்து ஆரிஜின் தான் மெயின் பாயிண்ட். சரிங்களா? ஓகே அப்ப சார். இது வந்து 0,0. சரியா? இதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கப்புறம் இதான் நீங்க லோகஸ்ங்கிறீங்க. அது லோகஸ் இருந்துட்டு போதுங்க. அது இது a,0 வரும் லோகஸ். அப்ப இதான் வந்து நம்ம லேட்டஸ்ட் டெர்ம்பாங்க. இது வந்து லேட்டஸ்ட் டெர்ம். இதனோட வேல்யூ வந்து 2aம்பாங்க. சரிங்களா? அதே டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் இங்க இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x -a இருக்கும். கரெக்ட்டுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் ஐடியா. அதை விடுங்க. அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம போகலாம். அந்த கான்செப்ட் +2க்கு அதிகமா வராது. மேபி உங்களுக்கு ஜேஇக்கு வரும். அதை நீங்க பாத்துக்கங்க. அதை நம்ம பாத்துக்க. அப்ப வேணும்னா அப்ப நம்ம ரிவிஷன் பண்ணும்போது பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு டைப் ஆஃப் பேரபோலா அந்த டயகிராம் எப்படி வரும்? டயகிராம் எப்படி வரும்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். சொல்லுங்க இதுக்கு என்ன வரும்? சார் லெஃப்ட் சைடு வரும் சார். லெஃப்ட் சைடு பாசஸ் த்ரூ ஆரிஜின். லெஃப்ட் சைடு பாசிங் த்ரூ ஆரிஜின். ஓகேங்களா? சரி இதுக்கு சார் இப்படி போகும் சார். above passing through origin. upward passing through origin. upward passing through origin. இதுக்கு வந்து downward passing through origin sir. ஓகேமா. இதுல என்ன டவுட் இருக்குதா கண்ணா? நோ சார். சரி இதுக்கு சென்டர் பாயிண்ட் மாறிச்சு என்ன நடக்கும்? அதுதான் உங்களுக்கு எப்பயுமே சென்டர் பாயிண்ட் மாறத டிஸ்கஸ் தான் நீங்க பண்றதுக்காக இன்னைக்கு வந்தேன். இது எப்படி போடுவீங்க? ஏன்னா இது அடுத்த வருஷம் அப்படி கொஞ்சம் வரும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ 4a into x minus h over x minus h. அவ்வளவுதான். இதுக்கு டயக்ராம் எந்த ஷேப்ல வரும்? இது ஒண்ணுக்கு போட்டனா போதும். மீதி 4 டயக்ராம் அதே மாதிரி ரொட்டீன் ஆயிட்டு வரும். y minus k square equal to 4a minus x minus h.
சரி ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து சார் ஒய்யோட வேல்யூ வந்து a பிளஸ் எக்ஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கச்சு, இது வந்து கே. அது பாசிட்டிவ் சைடா நெகட்டிவ் சைடா எனக்கு தெரியல. மேபி நெகட்டிவ் சைடா இருந்தா அது வந்து இங்க மைனஸ் கச்சு, இங்க வந்து மைனஸ் கே. கே கச்சு கம்மா கேவோட வேல்யூ எனக்கு எக்ஸாக்டா தெரியாது. அது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ தெரியாது. மேக்ஸிமம் நம்ம டயகிராம் போடும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வச்சு போடுவோம். சப்போஸ் நெகட்டிவ் வேல்யூ வருது, பாசிட்டிவ் வேல்யூ வருதுன்னா இங்க வைங்க. ரெண்டுமே நெகட்டிவ் வருதுன்னா இங்க வைங்க. ஒண்ணு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா இங்க வைங்க. சரிங்களா? அது எப்படின்னு தெரியல. அதனால நான் சும்மா சர்வசாதாரணமா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வச்சுட்டு போறதுக்காக ரெண்டுமே பாசிட்டிவ்னு வச்சு அசியூம் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப கச்சிதமா ஓகே கேவை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சென்டர் பாயிண்டா வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க எக்ஸாக்ட்டா கம்ப்ளீட் பண்ணணும். சரியாம்மா? அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு தனியா ஒரு லைன் போட்டுங்க. இந்த மாரி ஒரு டாட்டட் லைன் போட்டுங்க. இது மாரி டாட்டட் லைன் போட்டுட்டு, அதுலருந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி போடணும். அதுலருந்து பேரபோலா போகுது, ஆரிஜின் விட்டுட்டு வெளிய போகுதுங்கிறத காட்டணும். சரிங்களா? அப்ப ஓகே ஆரிஜின் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். அப்ப ஆரிஜின்லருந்து எவ்வளவு தூரம் ஸ்கிப் ஆகி போகுதுன்னு பார்க்கணும். இதுதான் வந்து 0,0. அப்ப இது வந்து என்னது? கச்சிகமா கேங்கிறது மெயின் பாயிண்ட். அப்ப இங்கிருந்து இந்த பாட்டுல இந்த மாரி போகுது. அப்படின்னு சொல்லி காட்டணும். சரியாம்மா? திஸ் a வெரி ஓகே இம்பார்ட்டன்ட் சார் பாயிண்ட். இதெல்லாம் நீங்க தரவாயிட்டீங்கன்னா, நாளைக்கு வந்து நீங்க தனியா போடும்போது, டயகிராம் கொஸ்டின்ஸ் வரும்போது, டயகிராம் ஃபர்ஸ்ட்டு தரவா இருக்கணும். டயகிராம் தரவா இருந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா, இப்ப இன்டர்நேஷனல் புட் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில டெரிவேட்டிவ் சம்லாம் பார்த்தீங்கன்னா, டயகிராம் வச்சே சொல்லிர்றாங்க. சோப் வந்து ஆ பெண்ட் ஆகும், கட் ஆகும் அப்படிங்கிற டயகிராம் வச்சு சொல்லிர்றாங்க. சரியாம்மா? அப்ப ஆ அந்த சார் மாரி ஐடியா வச்சு நீ சொல்லணும். சரிங்களா? இப்ப நான் ஒரு ஆ ஒரு டைப்புக்கு நான் போட்டேன். இதே மாரி 3 டைப் இருக்குல்ல. 3 டைப் போட்டு எனக்கு சென்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த டைப் போட்டேன்னா, இது மைனஸ்னா என்ன ஆகும்? அதே எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்க வந்தா என்ன ஆகும்? மைனஸ் போட்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் போட்டு இங்க மைனஸ் சைன் வந்தா என்ன ஆகும்? ரிமைனிங் 3 டைப் இருக்கு. மேல இருக்கிற 3 டைப் எனக்கு ஃபர்ஸ்ட் டைப் நான் போட்டேன். சரிங்களா? இதே மாரி இருக்கிற மீனிங் 3 டைப்க்கு நீங்க போட்டு பார்க்கலாம். போட்டு எனக்கு அனுப்ப பார்க்கலாம். போட முடியுமா? இத நோட் பண்ணிக்கிறியாம்மா? நோட் பண்ணிட்டீங்களா இல்லையா? சார் நோட் பண்ணிட்டேன் சார் ஒய் மைனஸ் ஃபோர் எக்ஸ்னா இந்த சைடு வரும் சரி போட்டு எனக்கு அப்படியே இந்த மாரி போட்டு எனக்கு அனுப்ப பார்க்கலாம். கடகடன்னு போட்டு அனுப்பு. ஓகே ஸோ சாரி சின்ன சார் ஓகே சாரி இந்த லைன் வந்து y minus k square is equal to 4 minus 4 x minus h minus 4x minus h. Okay, this is and then minus h. Okay. So first one போட்டிருக்கேன் அனுப்பிச்சுடுறேன் சார். மூணையும் போட்டு அனுப்புறாங்க. மூணையும் ஒரே இதுல போட்டு அனுப்பு. மூணை போட்டு ஒரு டேபிள் மாரி போட்டு கிடக்கணும்னு அனுப்பி பார்க்கலாம். அதான் 2 பார்ட்டா டிவைட் பண்ணி எனக்கு போட்டு அனுப்பு. And then this is second one. Third one. Third one will be this and then okay. Let's see. X is equal to 4.
for this equal to 4x minus h. X minus k is equal to 4y minus h. Okay. And then this is h. Okay. And then the other one is WhatsApp அனுப்பிச்சுட்டா இல்ல மெயில் அனுப்பிச்சுட்டா சார்? வாட்ஸ்அப் பாசிபிள் இருந்தா வாட்ஸ்அப் அனுப்பிடுறாங்க. ஓகே. படிச்சிட்டியாமா? அனுப்பிச்சுட்டேன் சார். ஓகே. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்லை நம்ம டவுட்டாக இருக்கிறீங்களா? இல்லை சார், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது சார். சூப்பர், வெரி குட். அவ்வளோதான். நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டயக்ராம். அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சு இந்த மாதிரி டயக்ராமே இல்லாமல் நீங்கள் பெஸ்ட் பாட்டு மட்டும் படிச்சிட்டீங்களா? ஆமா சார், வெறும் டிரைவேஷனுக்கு மட்டும் நாங்க அந்த டயக்ராம் போட்டுட்டு டெரிவேஷன் போட்டுருவீங்க, டயக்ராம் தான் போட மாட்டீங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் நிறைய ஸ்டூடெண்ட் பார்க்கும்போது டயக்ராம் போடாம பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. சரி, இன்னைக்கு ரிவிஷன் சொன்னா எனக்கு மெயினா ஓகே நம்ம இதை தான் பண்ண வேணுங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து இங்க பாருங்க, ஈக்குவேஷன் தப்பு எழுதிக்கிறீங்க. இந்த மாதிரி வரக்கூடாது. இது மாடலஸ் கிடையாது, சரியா? பிராக்கெட் மாதிரி போட்டு ஸ்கொயர்டு தான் இருக்குது. ஈக்குவேஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து எழுதுங்க. இது எது 0,0 மென்ஷன் பண்ணாத போல இது கச்சு. எப்பயுமே மைனஸ் கே எப்படியுமே இங்க வரும். சார் மைனஸ் கே இல்ல சார், மைனஸ் கட்சி எப்பயுமே இந்த பக்கம் தான் இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ எப்பயுமே இங்க தான் இருக்கும். மைனஸ் கட்சி மைனஸ் கே எப்பயுமே இங்க தான் இருக்கும். நீ கச்சிக்கமா கே போறேன்னா இது கச்சு, இது கே, கரெக்ட்டுங்களா? அப்ப கச்சிக்கமா கே போறேன்னா இது கச்சிக்கமா கே. அப்ப ஆரிஜின் என்ன? ஆரிஜின் வந்து 0,0. கச்சிக்கமா கேக்கு தான் நான் டாட்டட் லைன் போட சொன்னேன், சரிங்களா? எப்பயுமே ஆரிஜினுக்கு மெயின் லைனே இருக்கும். கச்சிக்கமா கேக்கு தான் என்ன பண்ண சொன்னேன்? டாட்டட் லைன் போட சொன்னேன். அப்ப கச்சிக்கமா கேக்கு டாட்டட் லைன் போட்டுருக்கணும், சரிங்களா? ஓகே சார். கச்சிக்கமா கேக்கு டாட்டட் லைன் போட்டுக்கங்க, சரியாம்மா? அப்ப அதை வச்சுட்டு நீங்க கிராஃப் டிரா பண்ணுங்க, சரியா? அப்படிதான் ஈக்குவேஷன் தப்பு எழுதிக்கிற ஈக்குவேஷன் நீங்க தப்பு எழுதிருப்ப சொல்லி கொடுத்தது. ஏன் ஈக்குவேஷன் தப்பு எழுதுற? இதான் லைன். நீங்க பாருங்க, பாயிண்ட் இங்க கச்சிக்கமா போட்டுக்கு. எப்பயுமே பார்த்தா மைனஸ் கட்சி வந்து இங்க இருக்கும், இப்ப பிளஸ் கட்சி வந்து இங்க இருக்கும், சரியா? அப்ப லைன் இதுன்னா இதுக்கு நீ பேரபோலா போடுற, ஃபுல்லா தப்பா போட்டுக்கிறேங்க பாரு, இங்க போட்டு வச்சுக்கிற. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா இல்ல டவுட் இருக்குதா? இல்ல சார், புரியுது சார். புரிஞ்சாலும் நீ தப்பா தான் போட்டுக்கிற. இங்க எப்படி உனக்கு கிராப் வரும்? இது கே, அப்ப கேங்கிற லைன் இங்க போகுது, கச்சுங்கிற லைன் இங்க வருது. அப்ப இதுதான் கச்சிக்கமா கேன்னா அப்ப இங்க இருந்து தான் நீ பேரபோலா போட்டுருக்கணும். இங்க பாருங்க, நான் போட்ட பேரபோலா பாருங்க, எங்க போட்டுருக்கணும் பாருங்க, அந்த டாட்டட் லைன் தான் போட்டுருப்போம் பாருங்க. இங்க பாருங்க, 0,0 பாயிண்ட் இது, 0,0 பாயிண்ட் இது, கச்சுங்கிற லைன் இது, எக்ஸ் ஈக்குவல் டு கச்சுங்கிற லைன் இது, ஒய் ஈக்குவல் டு கேங்கிற லைன் இது. இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது பாத்தியா? இதுல தான் நம்ம பேரபோலா போடணும், புரியுதா? நீ என்ன பண்ண, ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணிக்கிற, திரும்பி இங்க இருந்து பேரபோலா போடுற. இங்க பாருங்க, நீ போட்ட கிராஃப் எங்க இருக்குது? இங்க இருக்குது. இல்லைன்னா இங்க போட்டுக்கிற. அப்படி கிடையாது, நீ போட்டது அப்படிதான் போட்டுக்கிற. டாட்டா லைன் போட்டுட்ட, டாட்டா லைன் போட்ட பின்னாடி எங்க போட்டுக்கிறீங்க பாருங்க, கிராப் எங்க இருக்குதுன்னு பாருங்க, இங்க போட்டுக்கிற பாரு.
இங்க பாருங்க, Yes, இங்க sir. போட்டுக்கிற பாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Um, ஆமா. yes, டாட்டட் sir. லைன் எங்க 2 இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கிருந்து போடணும். மாத்தி அனுப்புங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? Sir. இல்ல புரியலன்னா சொன்னா இன்னொருக்கு நான் போட்டு காட்டுறேன். இல்ல சார் நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா ம். டாட்டட் லைன் இருந்து போட்டிருக்கணும். இது எப்பவுமே இந்த இடத்துல லைனை போட்டு இந்த இந்த டாட்டட் லைன்ல இருந்து எடுத்து போட்டுட்டு ஹெச்சும் கே போட்டுருக்கணும். ஆமா. இது வந்து நீ அதுக்கப்புறம் கச்சிதமா கேன்னு போட்டுட்டு, இது என்ன ஈக்குவேஷன்? இது ஈக்குவேஷன் இது சார் என்னோட போட்டீங்க? y ஸ்கொயர்ட் இங்க போட்டுக்கிறீங்க கரெக்ட்டா? இங்க போட்டுக்கிறீங்க. இங்க மைனஸ் சைன் விட்டுக்கிறீங்க. மைனஸ் சைன் போட்டுட்டு, இங்க வந்து இப்படி போட்டுக்கணும். சரிங்களா? அப்ப இந்த இந்த கிராஃபோட டயகிராம் என்ன தெரியுதா? y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் 4k இன்டு x மைனஸ் h. கரெக்ட்டா? சார் இதனோட கிராஃப் கச்சிதமா கேக்குறது இங்க மென்ஷன் பண்ணிக்கணும். கொஞ்சம் தப்பா எழுதிக்கிற ஈக்குவேஷன் தப்பா எழுதிக்கிற பாரு. ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன் எழுதிக்கிற ஹோல் ஸ்கொயர் வரணும். கொஞ்சம் பாருங்க. டாட்டட் லைன் எங்க வருதோ அதுக்கு ரிலேட்டடா போடுங்க. டாட்டட் லைன்ல. சரியா? இன்னொரு சொல்லிடுறேன் நல்லா சார் பாத்துக்கோ. எப்பயுமே என்ன பண்ணணும்? ஆரிஜின் லைன் ஸ்டாண்டர்டா போட்டுக்கோ. சப்போஸ் கட்சி இங்க இருக்குது, கே இங்க இருக்குது அப்படின்னா இத கச்சிக்கமா கேங்கிற பாயிண்ட். இப்ப நான் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4ay அப்படிங்கிறதுக்கு வந்து இதை வந்து நான் என்ன போறேன் எக்ஸ் மைனஸ் கட்சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் மைனஸ் கேக்கு நான் டயக்ராம் போடுறேன் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா கச்சிக்கமா கே சார் போட்டுச்சா கச்சிக்கமா கேக்கு என்ன பண்ண போறேன் டாட்டட் லைன் போட்டுறேன் சாரி கச்சிக்கமா கேக்கு என்ன பண்ண போறேன் டாட்டட் லைன் போட்டுட்டு அப்புறமேட்டு அதுல இருந்து எது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுதோ அதுல இருந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணு இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் இது சரிங்களா ரெண்டு சார் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க பேரபோலா போட போறீங்க பேரபோலா என்ன பேரபோலா அப்வர்ட் டைரக்ஷன் ஏன்னா இந்த பேர் என்னது அப்வர்ட் டைரக்ஷன் பேரபோலா அப்ப இதுல இருந்து இது வந்து எங்க எழுதுவீங்க இது கச்சிகமா கேன்னு எழுதிக்கீங்க இந்த பாயிண்ட் வந்து என்னது 0,0 அப்ப இங்க இருந்து இவ்வளவு டிஃபரன்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது இப்படி ஆகுது சரிங்களா பேரபோலா போகுது சரியாமா ஓகே எஸ் சார் புரியுதுங்களா இப்ப 4 டயக்ராமே எனக்கு இப்ப போட்டு அனுப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு 4 டயக்ராம் போட்டு அனுப்புங்க கடற்கரை அனுப்புங்க டயக்ராம் ரொம்ப சார் இம்பார்ட்டன்ட் ஏன் டயக்ராமுக்கு இன்னைக்கு 1 ஹவர் நான் எடுத்துக்கிறேன்னா நெக்ஸ்ட் இயருக்கு டயக்ராம் போட்டு நிறைய இடத்துல நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியிருக்கு ஓகே சார் அப்ளிகேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் கம்பல்சரி ஒரு 5 மார்க் வரும் அதுக்கெல்லாம் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது அதனால நீங்க கரெக்டா பார்த்து போடுங்க சரியா ஓகே சார் ம் நாலுமே ஒரு பாக்ஸ் மாதிரி ரெண்டா கட் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அனுப்புங்க நாலா ரெண்டா டிவைட் பண்ணி ஓகே சார் That's gonna be okay. Okay. So H comma K andre and then okay. So I draw this. Okay. This would be my point. This would be 0, 0. And this would be H comma K. Okay. H comma K. And then I will draw okay. So then equal to maybe y minus k square is equal to minus 4a into k minus h. Okay. First one.
Okay. Same point H, comma K intersection, and then H, comma K 0, comma 0, and then so first two அனுப்புங்க sir. என்னம்மா? So first two. எல்லாமே போட்டு அனுப்புங்க. ஒரே பேப்பர்ல எல்லாத்தையும் போட்டு அனுப்புங்க. சும்மா 2 Okay கட் sir. பண்ணி போடுங்க. எனக்கு ரொம்ப நீட்டாலாம் வேண்டாம். கான்செப்ட் கிளியரா இருந்தீங்கன்னா எனக்கு போதும். சரிங்களா? Uh, இப்படி 2 கட் பண்ணிக்கங்க. 2 கட் பண்ணிட்டு இங்க ஒரு டயகிராம். இப்படி இப்படி வருது. இன்னொரு டயகிராம். இப்படி இப்படி வருது. எப்படி வருது எனக்கு போட்டுக்கணுங்க. இந்த பக்கம் 2 கட் பண்ணிட்டு அதே மாதிரி போட்டு காட்டுங்க. சரிங்களா? அதுக்கு ஈக்குவேஷன் எழுதிருங்க. ஈக்குவேஷன் தப்பா எழுதிருங்க. எனக்கு ஈக்குவேஷன் எழுதிருங்க. சரிங்களா? என்ன sir. ஈக்குவேஷன் எக்ஸாக்ட்டா வரணுமோ அத பிளஸ் மைனஸ் சைன் இல்லாம பார்த்து எழுதுங்க. sir. மிஸ்டேக் இல்லாம பார்த்து எழுதுங்க. சரியா? Yes sir. Okay. அதுக்கப்புறம் இது கொடுக்கணும். H, comma K. Yes. So then we get and then it will be three 0, comma 0. This will be H, comma K minus H, comma minus K. The line equation will be X, comma K square is equal to minus 4y minus H, and then 4, comma here. X minus K square is equal to minus 4. Sir, I'm sure, sir. அனுப்பிட்டியா? Sir, I'm sure, sir. ஓகே. ஈக்குவேஷன் மேல எழுதிட்டியா? திரும்ப நான் கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நீ கரெக்டா போயிட்டு இருக்க ஃபீலிங் இருக்கணும். ஈக்குவேஷன் கரெக்டா மேல எழுதிட்டியான்னு பாரு. Sir. Y minus K square is equal to 4 minus x minus h, and then y minus K square is equal to 4x minus h square positive. அனுப்பிட்டாச்சு சார். 3 போட்டுக்கிறியா 4டா? 4 போட்டிருக்கேன் சார். 4வது ஒன்று இந்த சைடு கார்னர்ல போட்டிருக்கேன் சார். சரி நான் செக் பண்றேன். இப்போ இன்சர்ட் பண்ண போறேன்.
சூப்பர். அவ்வளவுதான். இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இப்படி போட்டுனா வேலை முடிஞ்சிருக்கு. மறுபடியும் இன்னொரு போட தேவையில்ல. இப்ப நம்ம எலிப்ஸ் முடிச்சுக்கலாம்ல. வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே போடு. சார். புரியலையா? உடனே கேளுன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். நம்ம ஆ இப்பதான் சார். பார்க்க போறோம். மறுபடியும் பார்க்க மாட்டோம். சரிங்களா? அதே மாரி ஓகே. இங்கிருந்து இந்த கிராஃப் பாருங்க. இங்கிருந்து போயிருக்கு. நீ இங்கிருந்து போட்டுக்கிற பாரு. கச்சிகமாக்கே இங்க தான் இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப இங்கிருந்து பெண்ட் ஆகும். இங்க பாருங்க நீ இங்க டச் ஆகுற மாதிரி போட்டுக்கிற. அப்படி கிடையாது. நல்லா பாத்துக்க. இங்க டச் ஆயிட்டு இப்படி போகணும். கிராஃப் ஓகே புரியுதா? சார். நீ வைக்கிற பாயிண்ட் வந்து எங்க கிராஃப் இன்டர்செக்ட் ஆகுதோ ஏன் இங்கிருந்து போட்ட? இது என்ன புரியலையா? இங்க கரெக்ட்டா தான போட்ட. இங்க பாருங்க. எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கிருந்து போகணும். புரியுதா? இல்ல புரியுது சார். டிரா பண்ணும்போது கரெக்ட்டா டிரா பண்ணேன் சார். புரிஞ்சிச்சு. இப்ப சும்மா ரஃப் ஹேண்ட்ல போட்டதுனால கரெக்ட்டா அந்த இடத்துல படல சார். ஓகே. கொஞ்சம் பாத்துக்க. அவ்வளவுதான். ஆ சார். ஓகே. இது மைனஸ் வச்சு போட்டியா? ஆ சார். 0,0 இங்க வருது. மறுபடியும் இது தப்பு பண்ணிக்கிறவ. ஏன்டா? 0,0 இங்க வருது. நீ ஆ வந்து சார். மைனஸ் ஹச் கமா கே வைக்கிறீங்க. அப்ப இங்க இருக்குது. அப்ப கிராப் இங்க இருந்து தானே வர வேணும். ஏன் இங்க போட்ட? அதுல என்ன டவுட் இருக்குது உனக்கு? அதானே சொல்லி கொடுத்துருக்கிறேன். கச்சிகமா கேன்னு போட்டுக்கிற. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இங்க வந்து இதுக்கு வந்து கே போட்டுட்ட. இதுக்கு வந்து கே ஆ போட்ட. நீ சார். இங்கிலீஷ்ல தப்பா எழுதிக்கிற பாரு. இது எப்படி எழுதிக்கணும்? நீ மைனஸ் கச் மைனஸ் கே போட்டுக்கிற. அப்ப இங்க எழுதி ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கணும் தெரியுமா? எக்ஸ் பிளஸ் கச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் பிளஸ் கேன்னு எழுதிக்கணும். சரிங்களா? ஆ சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எக்ஸ் பிளஸ் கச் புரியுது சார். ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் பிளஸ் கேன்னு எழுதிக்கணும். அப்பதான் இங்க வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் கச் மைனஸ் கேன்னு கிடைக்கும். அப்ப டயக்ராம் இங்க வரும். நீயே சம்பந்தம் இல்லாத இங்க போடுற. இங்க எதுக்கு வருது? டாட்டட் லைன் 2 எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அதுக்கு போடுறான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே சார். அது ஏன் தப்பாகுதுன்னு கேட்கிறேன். இப்ப திரும்ப நீ அதே அதே மாரி அங்க கீழ போட்டது அதுக்கப்புறம் வந்து ஈக்குவேஷன் வந்து x plus h square is equal to minus 4a y plus h ஆயிருச்சு. அப்ப டயக்ராம் பார்த்து போடு. 2 டயக்ராம் தப்பாகுது பாரு. இங்க எங்க இன்டர்செக்ட் ஆகுது? 0ல வந்து இது இந்த பாயிண்ட் மீனிங் என்ன தெரியுமா? y ஆக்சிஸ் வந்து 0, x ஆக்சிஸ் வந்து சாரி x ஆக்சிஸ் வந்து 0, y ஆக்சிஸ் சம் பாயிண்ட் 0, k வச்சு போட்டுக்கிற. நீ போட்ட டயக்ராம். ஏன்னா எழுதின ஈக்குவேஷன் இது. போட்ட டயக்ராம் வந்து 0, k க்கு வச்சு போட்டுக்கிற. பட் நம்மளோட டயக்ராம் இதனோட டயக்ராம் வேணும். புரிஞ்சிட்டு போடு. ஓகே சார். இதே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். லேட் ஆயிட்டு இருக்குது பாரு. ஆ சார். சரி. அதை கரெக்ட் பண்ணிக்க. கரெக்ட் ரேட் அப்படி வீடியோல காட்டு பாக்குறேன். ஆ சார். டக்குன்னு கரெக்ட் பண்ணிட்டு வீடியோ காட்டு. ஈக்குவேஷன் கரெக்டா எழுது. ஈக்குவேஷன் தப்பு எழுதிக்கிற. இது வந்து என்னது? இது மைனஸ் கச் மைனஸ் கேக்கு போடுறீங்கன்னா அப்ப என்ன எழுதணுங்க? எக்ஸ் பிளஸ் கச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் பிளஸ் கச் ஒய் பிளஸ் கே ஒய் பிளஸ் கே அப்படின்னு சார் எழுதிக்கணும். லைன் பேரபோலா இங்க வந்துரும் சார். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் வந்து x plus k square is equal to 4 plus y plus h. அது அதுக்கப்புறம் கே திருப்பி வந்து வச்சுக்கிறியா? இந்த எக்ஸ் இடத்துல வந்து கே 11 வந்துரும். வச்சுக்கிறியா? நல்லா பாத்துக்க. எக்ஸ் வந்து கே வச்சுக்கிறியா? கச் வச்சுக்கிறியா பாத்துக்க. ஒய் வந்து எப்பயும் ஒண்ணா வச்சுக்க. நீ மாத்தி வச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ஃபார்மேட் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் கச் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்டு ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஓகே சரிங்களா? அப்ப அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இது பண்ணிக்கலாம். சார். சரிங்களா? சார் இந்த இடத்துல இங்க வந்துரும். அதுக்கப்புறம் வந்து x plus h square is equal to minus 4a y plus h சார். இல்ல அந்த So டயகிராம் this காட்டுங்க. ஈக்குவேஷனே காட்டுங்க. டயகிராம் பார்த்தா தான் என்ன மிஸ்டேக் பண்ணும். டயகிராம் எனக்கு கிளியரா காட்டுது. இல்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழ. இன்னும் கொஞ்சம் கீழ. கீழடா. அட டயகிராம்க்கு டவுன் வாங்க. ஓகே. அவ்வளவுதான். சரியா? தப்பு பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? எலிப்ஸ் பார்த்தலாமா? ஆ சார். எலிப்ஸ்க்கு ஈக்குவேஷன் நடக்கணும். எலிப்ஸ்க்கு சொல்லுங்க. கைப்பொருளா டக்குனு முடிச்சலாம். எலிப்ஸ் மட்டும் சொல்லுங்க. எலிப்ஸ் என்ன? ஆ சார். so ellipse வந்து x square by a plus y square by b is equal to 1. நல்லா சொல்ல. தப்பு தப்பா சொல்லாதம்மா. படிச்சிட்டீல கவனிக்க செக்ஷன் படிச்சிட்டீங்கன்னா இப்ப எக்ஸாம் ஃபுல் எக்ஸாம் எழுத போற. கரெக்ட்டா சொல்லு. x ஸ்கொயர் பை சார் a ஸ்கொயர் பிளஸ் y plus ஸ்கொயர் பை y square b ஸ்கொயர் b square ஈக்குவல் is டு equal 1. to 1. எனர்ஜி டவுட் இருக்குது அதுல? No sir. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? இது வந்து a greater than b. மேஜர் ஆக்சிஸ் வந்து x. a greater than b ன்னு நோட் பண்ணணும். அப்ப a less than b க்கு என்ன ஆகும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன டயக்ராம் வரும்னு பார்த்தலாமா? சார். நீங்க சொன்ன ஈக்குவேஷனுக்கு என்ன டயக்ராம் வரும் அப்படிங்கறத பார்த்தலாம். இதுதான் டயக்ராம். இது என்னது? இது என்ன ரீசனுக்கு இந்த டயக்ராம் வருது? a கிரேட்டர் than bங்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பெருசா இருக்கும். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பெருசா இருக்கும். ஓகே சார். ஒய் ஆக்சிஸ் வந்து சின்னதா இருக்கும். இந்த ரீஜியன் பார்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ரொம்ப நீளமா போகும். சரிங்களா? இதே ஒய் ஆக்சிஸ் வந்து சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிஞ்சிடும். சரியாம்மா? ஓகே சார். இதுக்கு பேர் என்னது? மேஜர் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே? மேஜர் சார். ஆக்சிஸ் அது பேர் என்னது? மேஜர் ஆக்சிஸ்ம்பாங்க. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மேஜர் ஆக்சிஸ். மேஜர்னா ரீஜியன் எங்க போதோ அது வந்துரும். சரிங்களா? ஓகே சார். இதே பாட்டுக்கு என்னது? x ஸ்கொயர்டு பை a ஸ்கொயர்டு பிளஸ் y ஸ்கொயர்டு பை b ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 கம்மா a லெஸ் தேன் b அப்படின்னு வந்து இதனோட டயக்ராம் எப்படி ஆகும் தெரியுமா? இதனோட டயக்ராம் பாத்தீங்கன்னா அப்படியே வெர்டிகல் பேரபோலா வந்து வெர்டிகல் எலிப்ஸ் ஆயிடும். சரிங்களா? எலிப்ஸ் ஆயிடும். இங்க வந்து இப்படி வரும். y ஆக்சிஸ் ரீஜன் வந்து பெருசா வரும். y ஆக்சிஸ் ரீஜன் இருக்குது பாத்தீங்களா? அது வந்து பெருசாகும். x ஆக்சிஸ் ரீஜன் வந்து சின்னதாகும். இங்க பாத்தீங்கன்னா y ஆக்சிஸ் தான் பெருசா போகும். சரிங்களா? சார். அப்ப ஆக்சுவலா ரீஜன் தப்பா கொடுக்குறது இந்த மாதிரி வரணும் கோடு அந்த லைன் மட்டும் பார்த்துக்குங்க. சரியாம்மா? எனக்கு கரெக்டா பெண்ட் ஆகல. இன்னொரு நான் போட்டு காட்டிடுறேன். லைன் வந்து பெண்ட் ஆகாதனால எனக்கு போடல. அப்ப நீ அதே மாதிரி காப்பி பண்ணிடுவேன். என்ன பண்ணணும் லைன் கரெக்டா வரல. அதனால திரும்ப அழைக்கிறேன். லைன் கரெக்டா போடுங்க. சரியாம்மா? ஓகே சார். இந்த மாதிரி ஒரு பெருசா. சரியாம்மா? சார். அப்ப இது என்னது? நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணீங்க. இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் வந்து பி, இந்த பாயிண்ட் பாருங்க ஏ. சரியாம்மா? இது எதனால? பிங்கிற வேல்யூ பெருசா இருக்கனால ரீஜன் பிங்கிற பார்ட் வந்து நம்ம பெரிய ரீஜனா இருக்கும். ஏங்கிற பார்ட் நம்ம சின்ன ரீஜனா இருக்கும். சரியாம்மா? இது வந்து மைனஸ் பி. சரியாம்மா? இங்க பாத்தீங்கன்னா y is a major axis. இங்க என்ன சொல்றாங்க? y is a major axis. ஓகேங்களா? டவுட் இருக்குங்களா? நோ சார். டவுட் இல்லைன்னா இதுக்கு நான் பேசவே இல்லை. இந்த 2 டயக்ராம் காப்பி பண்ணீங்க. இதுக்கு நான் பேசவே இல்லை. இதனுடைய சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இது ஆரிஜின் வச்சுட்டு போடுறேன். இதனோட சென்டர் பாயிண்ட் இது வந்து ஆரிஜின் வச்சுட்டு போட்ட இந்த டயக்ராம். இதே பாத்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் வந்து மாறுது. x minus h whole square divided by a square plus y minus k whole square divided by b square equal to 1. சென்டர் பாயிண்ட் மாறும்போது இதனோட டயக்ராம் a greater than b ஓட டயக்ராம் என்ன ஆகும்? b less than a ஓட டயக்ராம் என்ன ஆகும்? ரெண்டு டயக்ராம் மேலையும் கீழே இருக்குது. மேல இருக்கிற டயக்ராம் இது கீழே இருக்கிற டயக்ராம். இந்த ரெண்டு டயக்ராமும் எனக்கு வந்து மாத்தி எனக்கு டிரா பண்ணி காட்டி அனுப்ப முடியுமா? எப்படி பேரபோலா போட்டீங்களோ, எப்படி எலிப்ஸ் போட்டோமோ அதே ஐடியா தான் எலிப்ஸுக்கு. போட முடியுமா இல்ல நான் போட்டு காட்டுறேன்? சார் எப்படி வரும்னா வந்து அனுப்பு. போட்டு அனுப்பு. அப்பதான் என்ன மிஸ்டேக்னு அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்ப உடனே போட்டு 2 நிமிஷம் அனுப்ப பார்க்கலாம். ஈக்குவேஷன் எழுதிக்கோ. என்ன ஈக்குவேஷன்? 2 ஈக்குவேஷன். ரெண்டா வேணா கட் பண்ணிக்கோ. இது நாம தானே போடுறோம். ரெண்டா கட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x minus a whole square x minus h x minus h whole square divided by a square plus y minus k whole square divided by b square equal to 1 a greater than b. இதே ஈக்குவேஷன் a less than b. ரெண்டுக்கு எனக்கு டயக்ராம் கேட்டிருந்தேன். ரெண்டுக்கு டயக்ராம் போட்டு எனக்கு ஏபிசிங்கிற பாயிண்ட் என்னவா மாறும் அப்படிங்கிற போட்டு எனக்கு அப்ளை பண்ணி காட்டுவோம். So A is greater than B. Okay. So it's gonna okay. சார் ஒரே செகண்ட் மேல போறீங்களா?
Okay. So this would be A greater. சரி ஒரே செகண்ட் கீழே. அவ்வளவுதான்டா. என்ன வேணும்? இது முடிச்சாச்சு. இன்னும் என்ன வேணும்? ஓகே ஒரே ஒண்ணுங்க சார். 2 டயக்ராம் சின்னதா தெரியுதா? என்ன சின்ன கூட சின்னதா ஆக்கிக்கிறேன் பாருங்க. 2 டயக்ராம் ஒரே இதுல காட்டிட்டேன் பாருங்க. இன்னும் என்ன வேணும்? ஈக்குவேஷன் நீ தான் அவ்வளவுதான் எழுதி சார். ஈக்குவேஷன் சைடுல எழுதி காட்டிட்டேன். அப்ப அந்த ஈக்குவேஷன் கரெக்டா போட்டு எனக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டுங்க. சார் அனுப்பிச்சு விட்டுறேன். நானும் சொல்றேன். செக் பண்ணிக்கிறேன். மிஸ்டேக் இருந்தா கரெக்ட் பண்ணிக்கிறோம். சார் அனுப்பிச்சு விட்டேன். வந்து சொல்லுங்க. இன்செர்ட் பண்றேன். என்ன பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே சூப்பர். அவ்வளோதான். இந்த மிஸ்டேக் குறைஞ்சிச்சு. ஸோ நான் ஆல்ரெடி நம்ம சர்க்கிளில் போட்டோம்னா அதனோட ஐடியா தான். இப்போ இது வந்து என்ன பண்ணிட்டீங்க? கச்சிக்கமா கேன்ட்டீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது வந்து கச்சிக்கமா கேன்ட்டீங்க. ஓகே சார். அப்ப இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன? இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன? எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்லணும். என்ன வரும்? இங்க வந்து இது வந்து என்னது? x ஈக்குவல் டு கச்சுங்கிற லைன். இது வந்து y ஈக்குவல் டு kங்கிற லைன். அப்படின்னா இதுல இன்டர்செக்ட் ஆகுதுல இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் என்ன? இந்த பாயிண்ட் என்ன? யோசிச்சு சொன்னீங்கன்னா கரெக்டா முடிச்சிடலாம். சொல்லுங்க. சார் இந்த பாயிண்ட் வந்து சொல்லு கிடைக்குதுங்க. சார் சர்க்கிள் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அந்த சர்க்கிளை போய் ரெஃபர் பண்ணினா இங்க ஒரு ஐடியா கிடைக்கும். சர்க்கிளுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தேன். ஸோ சார் அதே ஐடியாவை லைக் சார் ஹெச் காம் இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ஹெச் காம் ஹெச் பிளஸ் ஆர் சாரி ஏ காமா எனக்கு ஏ தான் இருக்குது. ஆர் இல்ல ஏ தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த பக்கம் வரும்போது என்னவும் கச் மைனஸ் ஏ கமா கேன்னு வரும். சார். அது மேல போகும்போது கே கே வந்து அதிகமா ஹெச் பிளஸ் ஹெச் காமா கே பிளஸ் பி கீழே போகும்போது ஹெச் பிளஸ் ஹெச் இன்டூ கே மைனஸ் பி. ஓகேங்களா? சார். ஓகே ஏ இல்ல பி பி தானே பார்க்கறீங்க. பி தான் வரும். அதே ஐடியா தான் இதுக்கு சொல்றேன் என்ன வரும். அதேதான் அதே இந்த சைடு வந்து ஹெச் ஹெச் பிளஸ் ஏ கமா கே கீழே வந்து ஹெச் கமா ஓகே மைனஸ் ஏ இங்க வரும்போது above வந்து h into k plus b h comma and then h comma k minus b. ஐடியா புரியுதுங்களா? சார். டவுட் இருக்குதாமா? நோ சார். சரி இந்த மாதிரி டயக்ராம் பண்ணிக்கிங்க. ஒரு கான்செப்ட் முடிக்கிறோம்னா அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாமே கிளியரா போகணும். நம்ம டெரிவேஷன் எதுன்னு ரெஃபர் பண்ணி போடுவோம். அந்த டயக்ராம் கிளியர் பாட்டுக்கு வந்து எங்கேயுமே ஐடியா கிடையாது. ஒரு சில புக்ல இருக்கும். உங்க டெக்ஸ்ட் புக்ல அதிகமா ஐடியா கிடையாது. பட் நீங்க ஜேஇ படிக்கும்போது ஒரு சில புக்ல வந்து நீட்டா கொடுத்துருவாங்க. டயக்ராம் இந்த மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம கரெக்டா பார்த்து போடணும். சரிங்களா? அப்ப இதனோட ஈக்குவேஷன் x ஸ்கொயர்ட் பை a ஸ்கொயர்ட் மைனஸ் y ஸ்கொயர்ட் பை b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 1ங்கிறது என்னது? ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். அப்ப ஹைப்பர் போலாங்கும்போது பேராபோலாங்கிற மாதிரி ரெண்டு பக்கம் வரும். ரெண்டு பக்கம் வந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் ஹைப்பர்போலிக் ஈக்குவேஷன். சரியாமா? ஓகே சார். இது a greater than b greater than b ன்னு வரும். அப்ப அதே a greater than b greater than இந்த மாதிரி போகும். சரிங்களா? இது b greater than a ங்கும்போது இந்த மாதிரி வரும். சரிங்களாமா?
ஓகே சார். y ஆக்சிஸ் வருதோ அது வேல்யூஸ் பொறுத்து சேஞ்சஸ் ஆயிட்டு வரும். சரிங்களா? அதே ஹைப்பர்போலா சார். ஸ்பெஷல் டைப் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இதுக்கு பேர் என்னதுங்கிறாங்க? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாங்கிறாங்க. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா என்ன ஆகும்னா, இந்த சைடு இப்படி வந்து இதுக்கு பேர் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாங்க. அதாவது இது வந்து 45 டிகிரி லைனுங்கள இது 2 டச் ஆயிட்டு போகும். சரிங்களா? சார். 45 டிகிரி லைன்ல y = xங்கிற லைன் 45 டிகிரி லைன்ல இது டச் ஆயிட்டு போகும். இது வந்து என்னது? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. இந்த டயகிராம் பேர் என்னது? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஓகேவா? இதே மாதிரி ஆரிஜின் ஓகே. மாறி போச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிங்கிறத வச்சுட்டு போட போறீங்க. ஆரிஜின் மாறிச்சுன்னா என்ன ஆகும்? இங்க இருந்து இங்க. அப்ப இங்க ஒரு டாட்டட் லைனு, இங்க ஒரு டாட்டட் லைனு, இங்க ஒரு டாட்டட் லைனு. அப்ப இங்க இருந்து இங்க, இங்க இருந்து இங்கன்னு ஆகும். அதனோட ஈக்குவேஷன் என்ன? x - h ஹோல் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் y - k ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னா இங்க மாறி வரும். சரிங்களா? ஓகே சார். ஆரிஜின் பாயிண்ட் மாறி வந்தா இந்த மாதிரி மாறி வருங்கிற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கங்க. இது திரும்ப திரும்ப எல்லாத்துக்கும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் மெயின் கான்செப்ட். அப்ப இதுபடி தான் நம்ம போறோம். ஓகே சார். இவ்வளவுதான் இருக்குது உங்களோட இதுல.